சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் புற மற்றும் உள்நோயாளிகள் உரிய சிகிச்சை கிடைக்காமல் தவித்து வருகிறார்கள். மருத்துவமனைக்கு வெளியூர்களில் இருந்து வரும் நோயாளிகள் மருத்துவர்கள் இல்லாததால் சாலையிலேயே காத்திருக்கின்றனர். மருந்துகளும் கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. உயிர்காக்கும் உயரிய பணியை செய்யும் மருத்துவர்கள் இதுபோன்ற போராட்டங்களில் ஈடுபடுவர் சாமானியர்களை கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது. நேற்றிருந்து நாங்கள் இங்கே இருக்கிறோம். அவங்க யாருமே கவனிக்கல. அவங்க டாக்டர் இல்லை மீட்டிங் போட்டுன்னு எப்பயும் போய் பார்த்தா எல்லாம் நீட்டாங்க. அதனால என்ன முடிவு எடுக்கிறதுன்னுட்டு இப்போ நாங்கள் வாசனை பண்ணின்னு இருக்கிறோம். மருந்து எதுவுமே இல்லை. டாக்டரே இல்லாமல் எங்கே மருந்து வாங்க முடியல. நான் 6 வருஷமா டைராய்டு மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். இது வரைக்கும் டைராய்டு மாத்திரை சாப்பிட்டு இன்னமும் சரியான டெஸ்ட் எல்லாம் எனக்கு எடுக்கவே இல்லை. வரும்போதெல்லாம் டேப்லெட் வாங்கிட்டு போன்றாங்க. ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் இது வரைக்கும் குழந்தையும் இல்லை. ஒரு பாப்பாவோட இருக்கும், 2வது குழந்தையில கேட்டுமா டாக்டர் இல்லை, டாக்டர் போயிருக்காங்க.